வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து இதில் வந்து வீடியோ போடுறேன். என்ன வீடியோனா, வெயிட் லாஸ் பற்றின வீடியோஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். டான்ஸு, எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீச், அப்புறம் சாப்பிட்ற ஃபுட்டு, இது எல்லாமே தான் இருக்கும். ஏன்னா படிப்படியாக தான் உடம்பு குறைக்கணுன்றதுன்னா இந்த 10 வருஷத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே உடனே வெயிட் லாஸ் ஆகாது. நம்மளோட மெட்டபாலிசம் வந்து பொறுத்து தான் நம்மளோட வெயிட் லாஸ் அமையும். நம்மளோட உடல் வாகு எப்படி, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எப்படி, அப்புறம் வந்து நம்ம உடல் ரீதியாக, மன ரீதியாக, டிப்ரெஷன், இது எல்லாமே சேர்ந்ததுன்னா இந்த உடம்பு வந்து பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே உடம்பு வெயிட் ஆகிடுச்சுன்னா அதை எந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணுன்றதை முதல்ல நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடிவு எடுக்கணும். சில பேர் அவசரப்பட்டு எடுத்து ரொம்ப வீக் ஆகிட்டு மயக்கம் வர்றது, அதுமாரி நிறைய பிரச்சனை வந்து ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம தெளிவாக ரொம்ப ஆரோக்கியமாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை மெயின்டைன் பண்ணால் நம்ம கண்டிப்பாக உடம்பு குறையும். பொதுவாக வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாலே நம்ம உடம்பு குறைக்க முடியும். ஸோ அது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். மாதத்தில் 2 கிலோ குறைச்சாலே போதும். வருஷத்துக்கு 12 கிலோ தாராளமாக நம்ம 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் குறைச்சிடலாம். ஸோ அப்படி தான் நானும் முயற்சி பண்ண போகிறேன். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். பட் உங்களுக்கு தைராய்டு இருக்குது, பிபி, சுகர், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டரே வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நேச்சுரலாக பார்த்திங்கன்னா கீரை வகைகள், பருப்பு வகைகள், சோஷியல் நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றது தான். நெக்ஸ்ட்டு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து நம்ம பாயில் பண்ணி சாப்பிடாம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடணும். அதுபோல் நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்டோன்னா நம்ம நேச்சுரலாகவே வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ நானும் அதுக்கான முயற்சி பண்ண போகிறேன். நீங்களும் பண்ணுங்கள். மாதத்தில் நான் 2 கிலோ தான் குறைக்க போகிறேன். அதுக்கு மேலே குறைக்க போகிறதில்ல. ஸோ இந்த வாரம் எவ்வளோன்றதை நான் நாளைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த மாதம் எவ்வளோ இருக்குன்றது நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கடையில் வந்து டான்ஸ் மூலியமாகவும், அப்புறம் வந்து ஃபுட்டு மூலியமாகவும், எப்படியோ வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு உடம்பு குறைக்க முயற்சி பண்ணுவோம். நீங்களும் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக முழு மகிழ்ச்சியோட, தெளிவோட, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். வணக்கம்.